சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, உன் மனதுக்கு பிடித்தவரின் பிரிவை நினைத்து மிகவும் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய். கவலைப்படாதே தங்கமே, அவரே உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. நாளையே உன் வீட்டு வாசலில் நிற்பார். யார் முதலில் பேசுவது என்ற போட்டி உங்களுக்குள்ளே இருக்கின்றது. நீயே முதலில் பேசு தங்கமே. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை என்ற பழமொழிக்கு என் பிள்ளையான நீ உதாரணமாக இருக்க வேண்டும். நான் உன்னிடம் ஒன்றை மட்டுமே கூற ஆசைப்படுகின்றேன். கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே, கண்ணீர் தான் வரும். எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே, பயம்தான் வரும். இந்த நிமிடம் இந்த நொடித்தான் உண்மை, அதை அனுபவி. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் சுயநலமில்லாத மனிதர்களிடத்தில் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்பதுதான். உனக்கு என்ன தேவையோ அதை உன் அம்மா நான் நிறைவேற்றி தருகின்றேன். அம்மா ஒன்றை சொல்கின்றேன், மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அதே நம்பி உன் துணையை நீ ஒரு நாளும் இகழ்ந்து பேசாதே. உன் துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர். நாளையே உன்னை தேடி வருவார். நீ அப்பொழுது ஆனந்தம் அடைவாய். அதை பார்க்கவே உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் இருவருக்கும் உண்டு. ஓம் சக்தி பராசக்தி.